மலாக்கா மாநில அரசாங்கம் மலாக்கா தங்கா போலீஸ் தலைமையகத்தை பண்டர் ஹீலிரிலிருந்து பத்து பிரண்டாமிற்கு இடம் மாற்றுவதற்கு கட்டாயப்படுத்தியதாக கூறப்படும் வதந்திகளை மலாக்கா போலீஸ் மறுத்திருக்கிறது. மலாக்கா போலீஸ் தலைவர் டத்தோ ஜைனல் சாமா கூறுகையில், வைரலாக பரவி வரும் இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றது என்றும் இது போலீஸ் மற்றும் மாநில அரசாங்கத்தின் நற்பெயரை களங்கப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு காரணங்கள் அடிப்படையில் இந்த இடமாற்றத்தை மாநில அரசாங்கம் கோரியதாக கூறப்படுவது உண்மை இல்லை எனவும் அவர் கூறினார். 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் புது மலாக்கா போலீஸ் தலைமையகத்திற்கான திட்டம் இடம்பெற்றுள்ளதாகவும் இப்போது அமைந்திருக்கும் இந்த தற்காலிக கட்டிடம் பாதுகாப்பானது என்றும் சட்டப்பூர்வமானது என்றும் டத்தோ ஜைனால் விளக்கமளித்தார். மேலும் இவ்விவகாரம் குறித்து வதந்திகள் பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.